வணக்கம் நேர்களே. ஜெய்ப்பூர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி 15ஆம் தேதி அந்த போராட்டத்தை அறிவித்து அங்க போராட்டமும் நடந்து முடிஞ்சது. அதுல அபிஜித் திகே அவர்களை சமூக விரோதிகள் தாக்கினார்கள் என்பதை நிறைய ஊடகங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனாலும் அந்த கூட்டத்தின் முடிவில் அவர் சொன்னாரு, என்னை எத்தனை முறை தாக்கினாலும் என்னுடைய போராட்டம் ஓயாது. இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நான் எழுந்து நிற்பேன் என்று கூறினார். அதே போல சொன்னது போல நாக்பூர்ல 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த போராட்டம் நடக்கும் சொல்லி ஒரு அறிவிப்பை அஜித் வெளியிட்டார். அதை கேட்டவுடன் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு அலாட்டான நிலைமைக்கு வந்தது. காரணம், ஆல்ரெடி ஜெய்ப்பூரில் நடந்த போராட்டத்தில் சமூக விரோதியால் அவர் தாக்கப்பட்டார். அந்த வீடியோ இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அதனால இந்த நாக்பூர் கூட்டத்தில் நிறைய கூட்டம் கூடும், அப்படி கூடிச்சுனாக்கி பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக கலவர தடுப்பு சிறப்பு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுல இருந்த ஒரு 3 பிரிவுல இருந்து போலீஸை அவங்க இறக்கியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 2000 மேல இருக்கும். நிறைய லோக்கல் போலீஸும் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த போராட்டம் நடந்த இடம் வந்து சம்விதான் சவான் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த போராட்டம் நடந்திருக்கு. அதை சுத்தி உள்ள ரோடுகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு கலவரம் நடந்தா தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக டிராஃபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாலை 4 மணிக்கு போராட்டம் தொடரும் என்பதனால ஒரு 2 மணிலிருந்து இளைஞர்களும் சமூக ஆவலர்களும் நிறைய பொதுமக்களும் அந்த இடத்தை நோக்கி திரண்டு வந்துட்டாங்க. இன்னும் இது கட்சியாக அங்கீகரிக்கப்படலைங்க. இது ஒரு அமைப்பாகத்தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதனால மாணவர்களும் இளைஞர்களும் பாதையை ஏந்தி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை நோக்கி சாரசாரியாக வந்தார்கள். நல்ல கூட்டம், நல்ல அருமையான கூட்டம் கூடிருச்சு. அதுக்கப்புறம் மாலையில அந்த ஒரு 5 மணி அளவுல அபிஜித்துக்கு அந்த கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார். வந்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா உள்ள இளைஞர்களை, நம்ம இளைஞர்களை பங்களாதேஷ் அண்ட் நேபாள், அது போல இலங்கையில் நடந்த புரட்சி, அங்க நடந்த புரட்சி உங்களுக்கு தெரியும், ஜென்ஸ் புரட்சி, ஆட்சியே கவிழ்ந்தது. அதற்கு அவங்களுக்கு ஒப்பாக பேசுகிறார்கள். அந்த மாதிரி பேசி இழிவுபடுத்தாதீர்கள் நம்ம நாட்டு இளைஞர்கள். அவர்கள் வந்து அமைதியான முறையிலையும் காந்திய முறையிலையும் அம்பேத்கர் முறையிலையும் போராடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் படித்தவர்கள். தயவு செய்து அவர்களை அந்த நாட்டு இளைஞர்களுடன் பேசி ஒப்பிட்டு பேசி அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள். அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னை ஜெய்ப்பூரில் தாக்கின இளைஞர்கள் யாரு? வேலை இல்லாதவர்கள். இன்று இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் அவர்கள் வந்து கூலிப்படை, அதாவது அவளுக்கு தகுந்த கூலியை கொடுத்து சில சமூக விரோதிகள் அனுப்பி அவங்களை இந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இதனால எவ்வளோ பிரச்சனை இந்த இளைஞர்கள் சந்திக்கிறார்கள். ஸோ இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணணும். அது இந்த அரசாங்கம் செய்யணும். ஏன்னா போராட்டங்கிறது இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் நெருக்கடி நிலைமையை சமாளித்து வந்தவர்கள் தான். அன்னைக்கு அவசர நிலை பிரகடனம் செய்த பொழுது இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் அந்த அவசர நிலை எதிர்த்து போராடியவர்கள் தான். நம்ம ஜனநாயகமே போராட்டத்தால் கட்டப்பட்டதுதான். அதை உணரணும். மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்னை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து அராஜகதியான், ரொம்ப அரக்க மாதிரி நான் செயல்படுறேன்னா, அதாவது இளைஞர்களை வேற்று வழியில், அதாவது மோசமான வழியில நான் வழி நடத்துறேன்னா, அவர் பேச்சு கேட்ப நான் வந்து அராஜகவாதி தான். ஏன்னா இதே நாக்பூர்ல மத்திய பிரதேசத்தை சேர்ந்த திரு அகன்சா சத்துர்வேதி என்பவர் போன மாதம் நீட்டு தேர்வு எழுதுங்க வந்தார். வந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? தேர்வு ரத்தாயிடுச்சு. ஏன்னா வினாத்தாள் வந்து லீக் ஆயிடுச்சு. அதனால அவர் பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். நான் அந்த அகன்சா சத்துர்வேதிக்கு ஆதரவா இருக்கிறேன். அதனால என் பேரு நீங்க சொல்ற மாதிரி அராஜகவதியா இருந்தா அதுவே நான் ஏத்துக்கிறேன். என் பேரு அராஜகவதி தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. எனக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, அதனாலதான் இதுல போராட்டம்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கங்க. எனக்கு யாருமே பணம் தரலங்க. எங்க குடும்பம் வந்து ஏதோ நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கும் ஒரு விமானத்தில் டிக்கெட் வாங்கி போறதுக்கும் தகுதியானதா இருக்கிறது. ஏன் போராடுறவங்க எல்லாருமே
ரொம்ப கஷ்டப்படுறவங்கள ஏழ்மையா இருக்கணுமா, ஓரளவுக்கு வசதியா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காருங்க. பெற்று இந்த இதான் அப்படிங்கிற அந்த இடத்துல இவங்க போராட்டம் நடத்துறாங்க. இவங்க நடத்துற அந்த போராட்டத்துக்கு பக்கத்திலே இன்னொரு போராட்டங்க. அதாவது காவி ஓடை கட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு ஒரு கூட்டம் போராட்டம் நடத்திருக்கு. பக்கத்துல எப்படி இருக்கும்? 2 பேருக்கும் ஈஸியா கலவரம் மூண்டும்ல. அப்படி மூண்டா அடாதடியாச்சுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு இந்த இயக்கத்தை முடக்கிடலாம்ல அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்க அனுமதி வாங்கி இங்க போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பக்கத்துல அவங்களுக்கு எப்படி இவங்க அனுமதி கொடுத்தாங்க? அப்படி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? சோ ஆனா இவங்க காந்திய வழி, அகிம்சை வழி, அம்பேத்கர் வழின்னு சொல்லிலாம் போராடுறாங்க. அது நிரூபிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கும் அவங்களுக்கும் வாயில வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. ஆனா நம்ம அபிஷேக் சித்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்திட்டாருங்க. அதனால பெரிய போராட்டம் வராம தப்பிச்சதுங்க. சோ இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு சொல்லி இந்த பிஜேபி அரசு திட்டமிட்டு காய் நகர்த்தி செய்யுதுங்க. ஆனாலும் இவங்க அந்த காந்திய அகிம்சை கொள்கை போல நடத்துறதுனால இது அடக்க முடியாதுங்க. எங்கேயாவது வன்முறை வந்ததுன்னா கண்டிப்பா ஏதாவது நடக்கும். இவரை தூக்கி உள்ள வைக்கலாம், வன்முறை சொல்லி பயங்கரமான இவங்கெல்லாம் வன்முறைவாதின்னு முத்திரை குத்திடலாம். ஆனா அதுக்கு வழி இல்லாம செய்யறாங்க. இந்த 20ஆம் தேதி டெல்லியில இந்த போராட்டம் திருப்பியும் நடக்க போகுது. அதாவது அதுக்கு முன்னோட்டமா தான் இங்கெல்லாம் போராட்டம் நடந்துட்டு வருது. இப்போ ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆயிருக்கும். டெல்லியில் நடக்கிற போராட்டம் 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி நடந்த போராட்டமா இருக்காது, கொஞ்சம் பெருசாவே நடக்கும்.